இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 28ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஜெர்மானுஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனித ஜெர்மானுஸ் வாழ்ந்தது பிரான்ஸ் தேசத்துல 6வது நூற்றாண்டுல பாரிஸ் நகரத்தினுடைய ஆயராக இவர் இருந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஏழைகளிடத்துல பரிவும் இரக்கமும் கொண்ட ஒரு ஆயராகத்தான் இவர் பாரிஸ் நகரத்துல வாழ்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். ஏழையரின் தந்தை, ஏழையரின் புனிதர் என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு பாரிஸ் நகரத்தில் இருந்த ஏழை எளியவர்களுக்கு தன்னாலான உதவிகளை செய்து மற்றவர்களையும் உதவி செய்ய தூண்டி இவர் தான் இந்த புனித ஜெர்மானுஸ் என்பவர். இந்த புனித ஜெர்மானுஸ் அவர்களுடைய பரிந்துரையால் நாமும் இரக்கம் உள்ளவர்களாய், பரிவு உள்ளவர்களாய், கனிவு உடையவர்களாய் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துணையாளர் தூய ஆவியாரை அனுப்புவது பற்றியும், இந்த தூய ஆவியானவர் உண்மையை நமக்கு உணர்த்துகிற ஒரு தூய ஆவியாராக இருப்பார் என்பதை பற்றி தான் மைய கருத்தாக இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூய ஆவியானவருடைய விழாவிற்கு தயார் செய்து கொண்டிருக்கிற நமக்கு தூய ஆவியானவர் உண்மையை நமக்கு உணர்த்துகிற ஒரு ஆவியானவர் என்பதையும், நம்முடைய வாழ்க்கையில குழப்பங்கள், சந்தேகங்கள் இருக்கிற நேரத்துல தூய ஆவியானவருடைய துணையை நாம வேண்டினால் நமக்கு அவர் உண்மையை உணர்த்துவார், உண்மையின் பாதையில் நம்மை வழி நடத்துவார் என்கிற அழகான செய்தியை தான் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு நிமிட மன்னாவில் ஒரு கதையை சொல்லியிருந்தேன். 2 நண்பர்கள் ஒரு அடர்ந்த காட்டுல பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று அவர்களுடைய பாதை தெரியவில்லை. எப்படி செல்வது, எப்படி அந்த காட்டை விட்டு வெளியே ஊருக்கு செல்வது என்று அவர்களுக்கு புரியவில்லை. அதுல ஒருவர் பதட்டம் அடைந்து விடுகிறார், மனச்சோர்வு அடைந்து விடுகிறார். பதட்டம் அடைந்த உடனேயே என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே இங்கும் அங்கும் ஓடுகிறார். ஏதாவது ஒரு வகையில தப்பித்து விட மாட்டோமா, ஏதாவது ஒரு வகையில நமக்கு வழி கிடைத்து விடாதா அப்படி என்று அந்த அடர்ந்த காட்டுக்குள் அங்கிருக்கிற புதர்கள், மரங்கள் இவைகள் நடுவே ஓடி ஓடி பாதையை தேடுகிறார். சற்று நேரத்துல களைப்படைந்து ஒரு முட்புதரில வீழ்ந்து விடுகிறார். அன்புமிக்கவர்களே, மற்றொரு நண்பர் பதட்டம் அடையாமல் அவர் நின்ற இடத்திலேயே கண்களை மூடி ஒரு நிமிடம் இறைவனை தன்னுடைய மனதில் நினைத்து, பிறகு அந்த அமைதியில, அந்த அடர்ந்த காட்டுல எந்த இடத்துல நீரோடை செல்கிறது என்று தண்ணீருடைய சத்தத்தை அமைதியில அவர் கேட்க முயற்சி செய்கிறார். காட்டுல தண்ணீர் பாய்ந்து செல்லுகிற இடத்தை கண்டுபிடித்து விட்டால் நிச்சயமாக பாதை கிடைத்து விடும் என்கிற அந்த ஞானத்தை உணர்ந்தவராய் கண்களை மூடிய சில நிமிடங்களிலேயே அவருக்கு தண்ணீரினுடைய ஒளி கேட்கிறது. பிறகு அந்த ஒளி வந்த திசையாக அவர் சென்று பாதை கண்டுபிடிக்கிறார், பத்திரமாக வீடு செல்கிறார். அன்புமிக்கவர்களே, சிறுவர்களுக்கு சொல்லி தருகிற ஒரு கதை இது. வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் நாம் பதட்டம் அடைந்து விடக்கூடாது. மாறாக அமைதியில உள்ளொளி தேடினால் நமக்கு உண்மையான பாதை கிடைக்கும் என்பதற்கான ஒரு விளக்கம் அது. தூய ஆவியானவர் உண்மைக்கு சான்று பகர்கிற, உண்மையில் நம்மை வழிநடத்துகிற தூய ஆவியானவராகத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உரைக்கிறார். அப்படி என்றால் வாழ்க்கையில முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல்கள் ஏற்படுகிற நேரத்துல, குழப்பங்கள் இருக்கிற ஒரு நேரத்துல எங்கு செல்வது, எப்படி செல்வது, என்ன பேசுவது, எப்படி பேசுவது அப்படி என்று குழம்பி போயிருக்கிற நேரத்துல கண்களை மூடி தியானத்துல தூய ஆவியானவருடைய உதவியை நீங்களும் நானும் கேட்டோம் என்றால் தூய ஆவியானவர் உண்மையை உங்களுக்கு உணர்த்துவார் என்பதை உணர்ந்து கொண்டு இனிவரும் காலங்களில் குழப்பங்கள் வருகிற நேரத்துல, சந்தேகங்கள் வருகிற நேரத்துல, அச்சமுற்று இருக்கிற நேரத்துல தூய ஆவியானவருடைய துணையை அழைப்போம், உண்மையின் பாதையை கண்டுகொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.